வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் ஒரு நாளும் ஒரு சிறப்பான பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம மார்கழி மாத சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மார்கழி மாத சிறப்புகள். மார்கழி மாதம் அப்படின்னாலே அது கடவுளுக்குரிய மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் நம்ம சுபகாரியங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். முழு மனதோட கடவுளை மட்டும் தியானிக்கிறதுக்காக வழிபடுறதுக்காக உகந்த மாதம் தான் இது. மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம்னு சொல்லப்படுது. இது தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய காலம். அதனால தான் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுது. அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம்தான். அவர்கள் கண் விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நமக்கு அப்படியே கிடைக்கும். நீங்கள் மார்கழியில் 30 நாட்களில் ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் அதிகாலையில் எழுந்து வழிபட்ட பலன் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். அடுத்தது, மார்கழி மாதத்தில் ஒரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி மார்கழி மாதத்துக்கு ரொம்பவே சிறப்பு உண்டு. இந்த மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி வரும், ஆருத்ரா தரிசனம் வரும், எல்லாமே கிடைக்கப்பெறும். இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்து அருகில் இருக்க கோயிலுக்கு போகலாம். பெண்கள் வாசலில் கோலமிட்டு நிலைவாசலுக்கு முன்னாடி அகல் விளக்கை ஏற்றி வைக்கணும். வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு குறைஞ்சபட்சம் 9 தடவை ஏதாவது ஒரு நாமத்தை நீங்கள் சொன்னாலே போதும். பெரிய பாடல்கள் தான் பாடணும் அப்படி இப்படின்லாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 9 தடவையாவது நீங்கள் ஒரு நாமத்தை, இறைவனோட நாமத்தை நீங்கள் படித்தாலே போதும், உங்களுக்கு பூரண அருள் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு வரலாம். திருவம்பாவை, திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை நீங்கள் பாடலாம். சுருக்கமாக சொல்லணும்னா மார்கழி மாதம் இறைவனை போற்றி பக்தி பாடல்கள் பாடி ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தி இயற்கையோடு இணைந்து வாழ ஒரு உகந்த மாதம்தான் இந்த புனிதமான மார்கழி மாதம். கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.